Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry. It's 3.4 23rd sum. Prove that tan pi by 4 plus theta tan 3 pi by 4 plus theta is equal to minus 1 சொல்லி கேட்டிருக்காங்க. So பாருங்க, it's very easy it also. So பாருங்க, தனித்தனியாக ஒவ்வொன்றும் கண்டுபிடிங்க. tan pi by 4 plus theta என்னன்னு கண்டுபிடிங்க. So that is tan pi by 4. So ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, tan pi by 4 plus theta, that means tan alpha plus beta இருக்குது. ஸோ அதை படி போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். ஸோ tan pi by 4 1. ஸோ 1 plus tan theta by 1 minus tan theta. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, tan 3 pi by 4 plus theta. ஸோ இது நம்ம 3 pi by 4 means 3 into 180 by 4, that is equal to உங்களுக்கு 3 into 45. ஸோ 3 into 45 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 145. ஸோ 135 வருது. ஸோ அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஸோ பட் இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல tan pi by 4க்கு தனி வேல்யூ வேணால் கண்டுபிடிப்போம். ஸோ 3 pi by 4 is equal to tan pi minus pi by 4. இப்படி எப்போ பிரித்து நமக்கு புரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக tan 3 by 4னா 4 pi by 4 minus pi, 4 pi minus pi by 4 சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ தட் இஸ் equal to 3 pi by 4. ஸோ நோ சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 4 pi minus pi by 4 அதை எடுத்துட்டிங்கன்னா ஹோல் 4 இருக்கும். ஸோ அதை நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ எழுதி கட்டுற பாருங்க, 3 pi by 4 வந்து உங்களுக்கு 4 pi by plus 4 by 4 நினைக்கலாமா. ஸோ 4 pi by 4 plus pi by 4. ஸோ மைனஸ் வரும். 4 pi மைனஸ் பை இல்லை. ஸோ இது பை. ஸோ இது வந்து உங்களுக்கு மைனஸ். ஸோ 4 கேன்சல் ஆச்சா, பை மைனஸ் 5 by 4. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இதோட எடுத்து பார்க்கும்போது? ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், இதுக்கான வேல்யூ என்னென்னா tan 180. ஸோ கிராஃப் தெரியும், இந்த இடத்துல 180 இங்கே இருக்கும். ஸோ அதில் இந்த மைனஸ் ஆகுதுன்னா இங்கே போகுது, செகண்ட் குவார்ட்டரில் போகுது. ஸோ tan வந்து நெகட்டிவ். ஸோ tan minus tan pi by 4 திஸ் இஸ் மைனஸ் 1ன்னு அர்த்தம். tan pi by 4 1ன்னு தெரியும். ஸோ அங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 1. ஸோ tan 3 pi by 4 வேல்யூ வேற ஒன்று மேலே மைனஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ இப்படியா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதில் போடணும். ஸோ இதில் ஃபார்முலா போட்டிங்கன்னா tan 3 by 4 இடத்துல வரும். அதுக்காக நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ ஸோ ஒரு ப்ளஸ் இருக்குது, பை 1 minus tan 3 by 4 to tan theta. ஸோ அதில் நீங்கள் வந்து மைனஸ் 1 மாற்றிக்கலாம். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் tan theta பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸு, நமக்கு நம்பர்லேயே ஒரு மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸு tan theta. இப்போ பாருங்கள், இப்போ இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண பாருங்க, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம என்ன கிடைக்கும், கொடுத்துருந்த ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ மல்டிப்ளை 1 and 2. அப்புறம் 1 and 2 யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ட டேர்ம் ஆனதை எப்படி எழுதிக்கலாம்னா, tan அந்த 5 by 4 ப்ளஸ் theta, ஸோ ப்ளஸ் theta இன்ட்டு tan 3 pi by 4 ப்ளஸ் theta. இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஸோ 1 plus tan theta by 1 minus tan theta into minus 1 plus tan theta by 1 plus tan theta. கீழே ஃபார்முலா என்ன ஃபார்முலா, a minus b into a plus b. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 square minus tan square theta ஆயிரும். a minus b a plus b. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா a square minus b square இல்லைங்க. ஸோ 1 square மைனஸ் b square, அதாவது tan square theta மேலே வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அது முன்னாடி இதில் வந்து நீங்கள் மைனஸை கூட வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக காட்டிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு 1 plus tan theta into minus 1 plus tan theta. ஸோ இதில் இந்த டேர்மில் வந்து நான் மைனஸ் அப்படியே வெளியே எடுத்து போடுறேன் பாருங்கள். எப்படி போடுறேன்னா மைனஸு 1 plus tan theta, இதில் வந்து மைனஸ் எடுத்தால் என்ன நடக்கும், 1 minus tan theta வரும். ஸோ அது 1 minus tan theta பை 1 minus tan square theta. பாருங்கள், இதில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுவும் அதே ஃபார்முலா தான், a minus b into a plus b. ஸோ அதுவும் அதே போல் போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் 1 square, அதாவது 1 minus tan square theta அப்படி சொல்லிட்டு வரும். கீழே அல்லது 1 minus ஒரு tan square theta இருக்குது. ஸோ இது பாருங்களா, a plus b a minus b. ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ இந்த மைனஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இருந்தால் ஆக்சுவலி மீனிங் வந்து minus 1ன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் யுவர் RHS. அது ரெண்டு கேன்சல் ஆகிட்டா 1 மட்டும் தானே மிச்சம், 1 by 1. ஸோ தட் இஸ் 1. ஸோ மைனஸ் இருக்குது, அதனால் -1. திஸ் இஸ் யுவர் RHS. அப்படி சொல்லி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி சம நீங்கள்
முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ விட்டுருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.